நல்ல வாய்ப்புகள் விலகினாலும் கிடைக்கும் வாய்ப்பில் கடினமாக உழைத்தால் பல மடங்கு வெற்றி கிடைக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜேஸ்வரன் பேச்சு. தி வீக்கெண்ட் லீடர் செய்தி நிறுவனம் மற்றும் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக சூப்பர் ஸ்டார்ட் அப் மற்றும் சிறந்த தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழாவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தி வீக்கெண்ட் லீடர் செய்தி நிறுவனம் மற்றும் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் சூப்பர் ஸ்டார்ட் அப் விருது போன்ற விருதுகள் வழங்கும் விழா ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் உள்ள ரத்தினம் கிராண்ட் ஹாலில் நடைபெற்றது. ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் மதன் ஆ. செந்தில் தலைமையில் நடைபெற்ற இதில் தி வீக்கெண்ட் லீடர் செய்தி நிறுவனத்தின் எடிட்டர் வினோஜ்குமார் கலந்து கொண்டார். ரத்தினம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் சீமா செந்தில் முன்னிலை வகித்தார். செயலாளர் மற்றும் கல்லூரி முதல்மை நிர்வாகி முனைவர் மாணிக்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நீதியரசர் ராஜேஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், நாம் செய்கின்ற வேளையில் கடின உழைப்பை வெளிப்படுத்தினால் மட்டுமே வெற்றியை தரும் என்றார். நல்ல வாய்ப்புகள் விலகினாலும் கிடைக்கும் வாய்ப்பில் கடினமாக உழைத்தால் பல மடங்கு வெற்றி கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இன்று வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் அனைவரும் கடின உழைப்பால் முன்னேறியவர்கள் என தெரிவித்தார். எதை செய்ய வேண்டும் என்று கூறுவது அறிவு என்ற அவர், எதை செய்ய வேண்டாம் என்று கூறுவது அனுபவம் என குறிப்பிட்டார். ஒன்றை ஆசைப்படுவது, அதன் மேல் நம்பிக்கை வைப்பது, அந்த நம்பிக்கை நிறைவேறும் வரை உழைப்பது என்பது இன்றைய மாணவர்கள் கடைபிடித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என அவர் கூறினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த தொழில் முனைவோர்கள் விருதை கோவை பழைமுதிர் நிலையத்தின் நிறுவனர் நடராஜன் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி செந்தில் நடராஜன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல DABB குளிர்பானம் மற்றும் ஸ்நாக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் பிரபு காந்திகுமார் சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதை பெற்றார். தொடர்ந்து சிறந்த சூப்பர் ஸ்டார்ட் அப் விருது பி லிட்டில் நிறுவனத்தின் நிர்வாகிகள் காயத்ரி, சூரிய பிரபா, சக்தி பிரியா ஆகிய மூவருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஆர்த்தி, ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலசுப்ரமணியன், துணை முதல்வர் முனைவர் சுரேஷ் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஒருத்தர் மட்டும் ஜெயிப்பார். ஒரு செகண்ட் தான் மாற்றம் இருக்கு. ஆக யார் ஒரு அதிகமாக உழைக்கின்றார்களோ, அதிகமாக ஈடுபட்டு செயல்படுகின்றார்களோ வெற்றி அடைவார்கள் என்பது விஷயம். முயற்சி செய்பவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள். ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். இது நடந்தது. ஒரு கணினி கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு போறார். அவர் என்ன சொல்றாங்க, துடைக்கிற வேலை துடைன்னு சொல்றாங்க. அவர் துடைக்கிறார். துடைக்கும் அழகாக துடைக்கிறார். அவரோட பாராட்டப்பட்டார். அவரை கூப்பிட்டு அந்த கம்பெனிக்காக கேட்கிறாங்க, உனக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்கிறதா, இமெயில் இருக்கிறதா, கணினி இருக்கிறதா கேட்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார். தகவல் கொடுப்பதற்கு மின்னஞ்சல் இருந்தால்தான் நாங்கள் தகவல் சொல்ல முடியும். ஆகிய நான் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அவன் வெறுத்து போய் என்ன பண்ண தெரியாமல் வெளியே வருகிறான். கையிலே ஒரு 1000 ரூபாய் வெளியே இருக்கின்றான். வரக்கூடிய வெங்காயம் மண்டி இருக்கின்றது. அந்த வெங்காய மண்டியில சென்று ஒரு 1000 ரூபாய்க்கு வெங்காயத்தை வாங்கி தெருவாக இருக்கின்றான். லாபம் சுற்றுகிறது. மீண்டும் அந்த வியாபாரத்தை செய்கின்றான். தொடர்ந்து அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற போது அவனுக்கு லாபம் வந்து பெரிய வியாபாரியாக ஆகிவிட்டார். அவர் வங்கிக்கு சென்று வங்கி கணக்கு தொடர்பதற்காக செய்கிறார். அந்த வங்கி அதிகாரி அவர்கள் கேட்கிறார், ஐயா உங்களிடம் மின்னஞ்சல் இருக்கிறதா, முகவரி இருக்கிறதா என்று. சார் எனக்கு இல்லை. என்ன ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கிறீர்கள், மின்னஞ்சல் இல்லை, கணினி இல்லை, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பெரிய வியாபாரியாக ஆகியிருக்கலாமே, ஏன் இல்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், சார் நான் மின்னஞ்சல் கணினியில் தெரிந்திருந்தால் அந்த கணினி கம்பெனியிலே தரை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் புதிய வெங்காய வியாபாரி ஆகியிருக்கேன் என்று சொன்னால் என்னுடைய உழைப்பா தன்னம்பிக்கையானது என்று சொன்னார்கள். ஆக வாய்ப்புகள் விலகினாலும் ஒரு முயற்சியால் முன்னேறார் என்பதை விவேகானந்தர் அழகாக சொல்லுவார்.